உங்க பேர் என்னங்கம்மா? கண்ணம்மாள். கண்ணம்மாளா? உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் பொள்ளாச்சிங்க. சரி. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது கண்ணூர் களச்சேரி. ஓ, இப்போ வந்து கோவைப்புதூர்ல இருக்கீங்களா? ஆமாம். இப்போ உங்க பிள்ளைங்க எத்தனை? எனக்கு பையனொன்று பிள்ளை வேணுங்க. சரி. இப்போ பிள்ளை கட்டு தான் இருக்கிறதுங்க. பிள்ளையும் வாழா வட்டியை வந்து 2 குழந்தைகளை வச்சு இருக்குது. பையன் என்னாச்சு? பையன் அவங்க பக்கத்தில் சேர்த்திட்டாங்க மருமகளோட இதில். நம்ம போனால் மதிக்கிறது இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து வெளியே வந்து யார்ட்டையாவது ஏதாவது இருந்தால் கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இங்கே எங்களுக்கு நல்லாவே தருவாங்க சாமி. தருவாங்க, நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். டெய்லி வந்து இந்த சர்ச்சு பக்கத்தில் உட்காந்துக்கிடுவீங்களா? இல்லைங்க, டெய்லியும் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தான் வர முடியும். அதுக்கு பிற்பாடு இங்கே ஜெபம் பண்ணுற நாள் தான் நாங்கள் வர முடியும். ஓ, இந்த குழந்தை இயேசு கோயில் பக்கம் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஆமாம். அதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? போவோங்க, அந்த சர்ச்சுக்கு போவோம். முதல்ல எப்படி நல்லா தானே இருந்தீங்க? ஆமாங்க, நல்லா இருந்தேன். நல்ல சமையல் வேலையில் 30,000 ரூபாயெல்லாம் சம்பளம் வாங்கணுங்க சார். சரி. இப்போல்லாம் அப்படியே இல்லை, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி வந்தீங்க? அதான் கை காலெல்லாம் கொஞ்சம் இதாகும் போது அப்புறம் நம்ம வயசானோன்னு அப்படியே வந்துட்டீங்க. பிள்ளைகள் கவனிக்கிறது இல்லையா? பிள்ளைகிட்ட தான் இருக்கிறேனுங்க நான். இங்கே ஏதோ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் அதுகளுக்கு கொடுப்பணுங்க. ஓ, அப்புறம் ஏதோ 2 நாளைக்கு இருந்து போட்டு நான் வந்தால் இங்கே கிடைக்கிறது கொண்டு போய் அதுகளுக்கு கொடுக்குறேன். ஓ, நீங்கள் மற்றவங்ககிட்ட ஏதாவது இரவல் வாங்கி பிள்ளைக்கு தான் கொடுக்குறீங்க. ஆமாங்க. அவளும் வீட்டுக்காரருக்கு போட்டு வந்து 2 குழந்தைகளை வச்சு பாவம் படிக்க வச்சு அது காலேஜ் எல்லாம் முடிச்சு அப்புறம் இப்போதானுங்க வேலைக்கு போகிறாங்க. கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கம்மிங்க. அதனால டெல்லி போக சொல்கிறாங்கம்மா. நாங்கள் வேண்டாம் சாமி, நாங்கள் ஏதோ இப்போ தான் எங்களுக்கு உங்களை கிடச்சிருக்குறீங்க, நாங்கள் டெல்லி அனுப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. சரி, இப்போ உங்களுக்கு அந்த என்ன இருந்தாலும் உங்கள் பிள்ளை வந்து உங்களை பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கல்ல? இல்லைங்க, அது வேண்டான்னு தான் இப்பவும் சொல்லுது. நான் தான் வேண்டாம் சாமி, எனக்கு கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி. அது அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் இந்த இடம் வந்து போனேன். கோயிலில் வந்து உட்காந்துக்கிடுறீங்க, அவங்களா பார்த்து கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க. அது வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இதாக இருக்கு. ஆமாங்க. ஓ, கோயிலுக்கு போகிற நிம்மதிக்காக தான் பிச்சை எடுக்கிறீங்க? ஆமாங்க. நான் பிச்சை எடுக்கிறதுன்னு எனக்கு இது இல்லைங்க, அவங்க கொடுக்கறது எங்களுக்கு பிச்சையா தெரியல. ஓ, சரி சரி. தர்மம். அந்த அவங்க தர்மம் அவங்கள வாழ வைக்கும். அந்த தர்மத்தால் நீங்கள் வாழ்கிறீங்க. சரிங்கம்மா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.